வணக்கம், நான் உங்க பிரியதர்ஷினி. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு மில்லட் ரெசிபி, அதாவது சிறிதான வகையில் வந்து இது வந்து சாமைன்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் வந்து லிட்டில் மில்லட். அதை வச்சு ஒரு பிசிபெலாபாத் எப்படி குயிக்காகவும் ஈஸியாகவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சாமை பிசிபெலாபாத்துக்கு இன்னைக்கு வந்து நான் 3.5 லிட்டர்ஸ் ரோஸ்டர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு ட்ராப் கூட ஆயில் இல்லாமல் தான் வந்து இது பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு மீடியம் ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. லிட்டு போட்டுட்டு ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆடியோ தம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ்டிங் விண்டோவில் வைக்கணும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலும் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு நம்மளோட ஆப். இது வந்து AMC குக் அண்ட் கோ ஆப்பு. ப்ளே ஸ்டோரில் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ரீச் ஆகிடுச்சு, அதாவது ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு நம்மளோட பாட்டு. இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு ஆடியோ தம் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இந்த மாதிரி லிட்டு கூட நம்மளோட யூனிட்டில் சைட்லேயே வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு டொமேட்டோ வச்சுருக்கேன், அது போட்டுடலாம். ஒரு 2 செகண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா டொமேட்டோ வந்து நல்லா குக் ஆகி சாஃப்ட் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம டொமேட்டோஸும் வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் வச்சுருக்கேன், அப்புறம் கேரட், பீன்ஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து சாம்பார் பவுடர் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 1/2 an hour சோக் பண்ண துவரம் பருப்பு அது வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது வந்து சாமை. இது வந்து ஒரு மினிமம் ஆஃப் 1 hour ஊற வைக்கணும், மேக்ஸிமம் ஆஃப் 3 hours வரைக்கும் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு இங்கே ஒரு லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த கப்பில் 1 கப்பு சாமை, 3/4 கப்பு பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் 4 கப்பு தண்ணி ஊற்றுறேன். ஸோ இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம செக்மெட் லிட்டு போட்டுடலாம். லிட்டு போட்டுட்டு ஆடியோ தம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சாஃப்டில் ஒரு 2 நிமிஷம் வைக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஃபோனையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சாஃப்ட் விண்டோ ரீச் ஆனோடனே ஒரு இண்டிகேஷன் தரும். அப்போ நம்ம வந்து ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணலாம். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங் வந்து முடிஞ்சிச்சு. ஆடியோ தம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து ப்ரெஷர் வந்து இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ பிசிபெலாபாத்துக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். அதுக்கு நான் 16 லோ எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ லிட்டு வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஆடியோ தம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரோஸ்டிங் விண்டோவில் வச்சுருங்க. ஸோ என்னோடய மொபைல் ஆப்பும் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்டிங் விண்டோ ரீச் ஆகிடுச்சு. ஆடியோ தம் ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம பிசிபெலாபாத்தில் போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாளிப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து அப்படியே நம்ம பிசிபெலாபாத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து இல்லை, இறங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம்.
நம்மளோட பிசிபெல்லாபாத் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பண்ண தாளிப்பு வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ மேலே கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சாமை பிசிபெல்லாபாத் வந்து ரெடி ஆயிடுச்சு.